வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை மின்வெட்டு அமல்படுத்தப்படுமா? இலங்கை மின்சார சபையின் அறிவிப்பு. ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டிக்கு எதிராக வழக்கு விதிக்கப்பட்டு பயண தடை. தையிட்டி விகாரை அகற்றப்பட வேண்டும் மக்கள் போராட்ட முன்னணி திட்டவட்டம். இலங்கையில் திருமணம் செய்யும் தம்பதிகளுக்காக அரசின் புதிய திட்டம். லசந்த கொலையில் மறைக்கப்பட்ட சாட்சிகள் ஆதாரங்களை தேடும் பாதுகாப்புத்துறை. போதைப்பொருள் பாவனை 17 போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம். நாடளாவிய ரீதியில் இவரிடத்தில் இதுவரை 13 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவு. வெடித்து சிதறிய எரிவாயு சிலிண்டர், இருவர் வைத்தியசாலையில். எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். தமிழால் இணைவோம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் நாட்களில் மின்வெட்டு அமல்படுத்தப்படாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் மின்வெட்டை அமல்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் இன்று கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. கலந்துரையாடலின் பின்னர் எதிர்வரும் நாட்களில் மின்வெட்டு அமல்படுத்தப்படாது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட திடீர் மின் தடையை தொடர்ந்து நுரைச்சோலை மின் நிலையத்தில் உள்ள 3 மின்மாற்றிகள் செயலிழந்ததால் மின்சார தேவையை நிர்வகிக்கும் பொருட்டு இலங்கை மின்சார சபை நேற்று இன்றும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் 1.5 மணி நேரம் மின் விநியோகத்தை தடை செய்ய முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத பண மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபோரஸ்ட் ஆகிய இருவருக்கும் எதிராக போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு முதல் நடத்தப்பட்ட விசாரணையின்படி ஜோசதவினால் பணம் எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து நியாயமான விளக்கத்தை வழங்க முடியாத காரணத்தினால் போலீசாரால் பண மோசடி சட்டத்தின் கீழ் குறித்த இருவருக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய விசாரணையின்படி டெய்சி போரஸ்டுடன் கூட்டுக்கணக்கான நிலையான வைப்பு தொகை மற்றும் வங்கி வைப்பு தொகைகளில் பணம் பராமரிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. அதன்படி டெய்சி போரஸ்டை இதற்காக சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டம் அதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி இன்று கடுவெல நீதிவான் நீதிமன்றத்தில் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் டெய்சி பொரட்ஸ்டை சந்தேக நபர்களாக போலீசார் பெயரிட்டு பண மோசடி சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். டெய்சி பொரட்ஸ்டுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரையை பொறுத்தவரை அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது. அது அகற்றப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது. மக்கள் போராட்ட முன்னணியின் செய்தியாளர் சந்திப்பில் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தமிழர்கள் பிரதேசத்தை கையகப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் பல்வேறு தடவைகளில் இடம்பெற்றுள்ளன. நாங்களும் அதற்கான எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக தையிட்டி என்ற பிரதேசத்தில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக ஒரு விகாரையை கட்டி முடித்திருக்கின்றார்கள். ராணுவத்தின் உதவியுடன் ராணுவ ஆக்கிரமிப்பினூடாக இந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. பௌத்த சம்மேளனம் கிட்டத்தட்ட 14 ஏக்கர் தனக்கு சொந்தமான என எந்தவித பொறுப்பும் இல்லாமல் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இலங்கையின் சட்டத்தின்படி ஒருவருடைய இடத்திற்கு சென்று நீங்கள் ஒரு கட்டடத்தை கட்டினால் அந்த இடம் அகற்றப்பட்டு அதன் உரிமையாளருக்கு கையளிக்கப்பட வேண்டும். இந்த சட்டம் பௌத்த பேரினவாதத்திற்கு மாத்திரம் விதிவிலக்கானது என எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தங்களுக்கு தேவையானது போல சட்டத்தை வளைத்துக் கொள்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் நடைபெறுகின்றன. தையிட்டி விகாரையை பொறுத்தவரை அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது. அது அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த மக்கள் வேறு ஒரு இடத்திலேயே தங்களுக்கு தேவையான காணியை பெறுவதற்கு தயாராக இல்லை. சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் அமைக்கப்பட்டு கட்டடத்திற்கு வடக்கு ஆளுநர் இந்த அடிப்படையில் ஆதரவை வழங்குவார் என்ற கேள்வி எமக்குள்ளது. ஆளுநரின் வீட்டிற்கு சென்று நாளை யாராவது அவரது வளவிற்குள் விகாரை அமைத்துவிட்டு வேறு காணிகளை வழங்கினால் அவர் அதனை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வீடு கட்ட கடன் வழங்கும் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வீட்டு திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்படும் என அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் வீடு கட்டுவதற்கு எவ்வளவு தொகை வழங்க வேண்டும் என்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை. அந்த வீட்டுக் கடன்கள் வேலையில்லாதவர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. மேலும் அதற்கான கடன் தொகை அரசு வழங்கினால் வழங்கப்பட உள்ளது. கடன் தொகையை திருப்பி செலுத்தக்கூடியவர்களுக்கு கடன் வழங்கப்படும் என்றும் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார்.
லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மறைக்கப்பட்ட சாட்சிகளை ஆதாரங்களை தேடும் புதிய நடவடிக்கையை பாதுகாப்புத்துறை ஆரம்பித்துள்ளதாக அறிய முடிகின்றது. அதே சமயம் லசந்த கொலை, அவரது சாரதி கடத்தல் முயற்சி போன்றவற்றில் சந்தேக நபர்களாக கருதப்படுவோர் மீது சாட்சியங்கள் இருப்பின் அவற்றை தொகுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்ட அதிபர் திணைக்களமும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. லசந்த கொலை தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத காரணத்தினால் அதில் அரசியல் அழுத்தங்கள் உள்ளனவா என்பது குறித்து ஆராயுமாறு கடந்த வாரம் சட்ட அதிபர் பாரிந்த ரணசிங்கவுடனான சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் குற்றவியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிப்பது தொடர்பான சட்ட அதிபரின் விருப்புரிமை மற்றும் நடைமுறைகளில் அமைச்சரவை அல்லது அரசியல் அதிகாரிகள் தலையிடக்கூடாது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் பாவனை குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 4 மாதங்களில் மொத்தமாக 17 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகரிச்சர் புத்திக மெனதுங்க என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பாவிக்கும் போலீஸ் அதிகாரிகளின் பட்டியல் புலனாய்வு பிரிவுகள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவினூடாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்டு அதிகாரிகள் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். அவ்வாறான உத்தியோகத்தர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு போதைப்பொருளை பயன்படுத்தியமை உறுதிப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப்பொருள் பாவனையில் குற்றம் சாட்டப்பட்டு எந்த ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் மன்னிப்போ அல்லது இரண்டாவது வாய்ப்போ வழங்கப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டார். மேலும் நாடளாவிய ரீதியில் இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 13 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கே புத்திக மெனதுங்க தெரிவித்தார். அதன்படி 7 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களின் தலைமையில் இடம்பெற்றுள்ளதுடன் ஏனையவை தனிப்பட்ட தகராறு காரணமாக இடம்பெற்றுள்ளது. பாதாள உலக கும்பல்களின் தலைமையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 03 T56 ரக துப்பாக்கிகள் மற்றும் 5 கைத்துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 4 மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் வரிக் கொள்கை, வரி வருவாயை திறம்பட நிர்வகித்தல் மற்றும் பொதுத்துறை செயல்திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய பொருளாதார விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான கொள்கை முயற்சிகளை வலியுறுத்தி அரசாங்கத்தின் எதிர்கால வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலையும் பிரதமர் இதன்போது கோடிட்டு காட்டினார். சர்வதேச நாணய நிதியத்தின் மாற்று நிர்வாக இயக்குநர் கலாநிதி PKG கரிச்சந்திராவும் இக்கலந்துரையாடலில் பங்கேற்றார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவை நேற்றைய தினம் சந்தித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். கொழும்பில் அமைந்துள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான், தலைவர் செந்தில் தொண்டமான், தவிசாளரும் நிதிச் செயலாளருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினார்கள். இந்த சந்திப்பின் போது மலையக மக்களுக்கான காணி உரிமை தொடர்பிலும் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்படுகின்ற வீடுகளுக்கான காணி உரித்தினையும் பெற்றுக் கொடுப்பது தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. மேலும் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் மலையக பெருந்தோட்ட பாடசாலைகளில் கல்வி கற்கும் ஆசிரியர்களுக்கான கல்வி மேம்பாட்டு திட்டத்தினை வழங்கி எமது ஆசிரியர்களுக்கான அறிவியல் தொழில்நுட்பம், ஆங்கிலம், கணிதம் ஆகிய துறைகளில் புலமையை அதிகரித்துக் கொள்வதற்காக உதவி வழங்கியமைக்காக இந்திய அரசாங்கத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்கள். அதேபோல பெருந்தோட்ட பகுதிகளின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஜீவன் தொண்டமான் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் இந்திய அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு 3 பில்லியன் ரூபாய் நிதியுதவிற்கான அபிவிருத்தி முன்மொழிவுகளை தற்போதைய அரசாங்கத்தின் ஊடாக மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அக்கியோ இசோமட்டா இன்றைய தினம் கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். கலோரஸ் மனிதாபிமான கண்ணிவடி அகற்றும் செயல்பாடுகளை முகமாலை பகுதிக்கு சென்று பார்வையிட்டார். ஜப்பானிய நிதி பங்களிப்புடன் மனிதாபிமான கண்ணிவடி அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குறித்த பணியின் முன்னேற்றங்கள் தொடர்பில் கள விஜயம் மேற்கொண்டு பார்வையிட்டதுடன் ஊழியர்களுடனும் கலந்துரையாடினார். எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 2 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இன்று காலை கதிர்காமத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
கதிர்காமம் கடற்படை விடுதியில் தங்கியிருந்த இருவரும் இன்றைய தினம் காலை 8:30 மணியளவில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போதே எரிவாயு சிலிண்டர் வெடித்துள்ளது. இதில் மாத்தரை கெக்கனதுர பகுதியை சேர்ந்த 32 வயதுடைய பெண்ணும் 36 வயதுடைய ஆணுமே காயமடைந்துள்ளனர். காயமடைந்த இருவரும் கதிர்காமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திச மகாராமவில் உள்ள தெவரவெவ வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அண்மையில் யாழ் கோண்டாவில் பகுதியில் இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோண்டாவில் பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றினுள் அத்துமீறி உள்நுழைந்த குழு இளைஞர் ஒருவரை வீட்டார் முன்னிலையில் ஆடைகளை கலைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த கோப்பாய் போலீசார் தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் 10 பேரை தேடி வந்த நிலையில் இருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் மேலும் ஒரு சந்தேக நபரை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்படி நேற்று அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தியதோடு விளக்கமறியலில் வைக்கும் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தைப்பூசத்தை முன்னிட்டு பாரம்பரிய முறையிலான புதிர் அறுவடை விழா மோதூர் மணற்சேனை பகுதியில் இன்று காலை மிகச் சிறப்பாக இடம்பெற்றது. இதனை மோதூர் மணற்சேனை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய நிர்வாகமும் கிராம மக்களும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது மாட்டு வண்டியில் அலங்காரம் செய்யப்பட்டு பவனியாக நெற்கதிர் இடம்பெறும் இடத்திற்கு சென்றதுடன் அவ்விடத்தில் பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. இதன் பின்னர் நெல் அறுவடை இடம்பெற்றதோடு அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்களை தலையில் சுமந்து மாட்டு வண்டிகளில் ஏறி மீண்டும் கோயிலுக்கு வருகை தந்தனர். இதனிடையே பாடசாலை மாணவர்களின் நடன நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்த புதிர் அறுவடை விழாவில் அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து மரக்கறிகளின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா, பண்டாரவளை போன்ற பகுதிகளில் இருந்து மரக்கறிகளின் வரத்து குறைவடைந்துள்ளதாலே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மரக்கறிகளின் விலையில் அதிகபட்சமாக 1 கிலோ கரட்டின் விலை 72% எட்டியுள்ளது. தொடர்ந்து 1 கிலோ முட்டைக்கோசின் விலை 63%, லீக்ஸ், முள்ளங்கி, பீட்ரூட் மற்றும் பீன்ஸ் ஆகியவற்றின் விலை 10 முதல் 21% வரையில் அதிகரித்துள்ளது. அத்துடன் 1 கிலோ கரிமிளகாயின் விலையும் 22% அதிகரித்துள்ள அதே நேரத்தில் 1 கிலோ தக்காளியின் விலை 33% குறைந்துள்ளது. வெற்றிலையின் விலையும் 32% அதிகரித்துள்ளதுடன் பச்சை மிளகாயின் விலை 22% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒட்டு சுட்டான் மகா வித்தியாலய அதிபரினை இடமாற்றம் செய்ய கோரி பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பள்ளிக மாணவர் சங்கம், பெற்றோர்கள், பள்ளிக மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகளினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்றைய தினம் காலை பாடசாலைக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் மகா வித்தியாலய அதிபரால் பாடசாலை மாணவர்களின் கல்வி ஒழுக்கம் மற்றும் ஏனைய இணைப்பாடவிதான செயற்பாடுகள் வீழ்ச்சியடைவதுடன் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் நிதி மோசடிகள் என பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் பாடசாலையின் வளர்ச்சியை சீர்குலைத்து பாடசாலை சொத்துக்களை மோசடி செய்யும் அதிபர் அவர்களை பாடசாலையிலிருந்து வெளியேற்ற கோரி பழைய மாணவர் சங்கம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பெற்றோர்கள் இணைந்து இன்றைய தினம் பாடசாலை நுழைவாயிலில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தார்கள். 14 ஆசிரியர்களுக்கு அண்மையில் அவர்களுக்கான பதிலீடு இன்றி தனிப்பட்ட பழிவாங்கும் நோக்கில் இடமாற்றத்திற்கு சிபாரிசு செய்தமை, இவரது பொறுப்பற்ற வார்த்தை பிரயோகங்கள், தனிப்பட்ட பழிவாங்கல்கள் காரணமாக இவர் பாடசாலையை பொறுப்பேற்கும் போது இருந்த ஆசிரியர்கள் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இவரால் பாடசாலையின் ஏனைய ஊழியர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டு பாடசாலையின் அகச்சூழல் சீரின்றியும் பாதுகாப்பின்றியும் உள்ளமை, பாடசாலை சொத்துக்களை பாதுகாப்பது மற்றும் அது தொடர்பான வெளிப்படைத்தன்மை இல்லாது செயல்படுகிறார். குறித்த அதிபர் தொடர்பான விடயங்கள் இரு செயலாளர்களாலும் வலய கல்வி பணிப்பாளர், செயலாளர் கல்வி அமைச்சு, பிரதி கல்வி பணிப்பாளர், தேசிய பாடசாலை கல்வி அமைச்சு என்பவற்றிற்கு நேரிலும் தொலைபேசியிலும் கடிதம் மூலமும் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. குறித்த போராட்ட இடத்திற்கு வருகை தந்த ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் நிஷாந்தன், தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அமைப்பாளர் இந்திக்க ஆகியோரிடம் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் கையளிக்கப்பட்டிருந்தது. இதற்கான பிரதிகள் வடமாகாண பொதுச்சபை ஆணைக்குழு, ஆளுநர் செயலகம், ஆளுநர் குறைகள் வலையமைப்பு, வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், ஜனாதிபதி செயலகம் ஆகியோருக்கு குறித்த மகஜரினை தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர். இதுடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.